மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நிலத்துக்கிட்ட போய்ட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங். இப்போ வந்து ஒரு 8 ஆகிட்டுருக்கு. சமைச்சு முடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து வேர்க்கடலைக்கு தண்ணி கட்டிகிட்ருக்காரு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸாக எல்லாமே வந்து நிலத்துக்கு போயிட்டுருக்காங்க. நானும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். எப்போவுமே வந்து சீசன் டைமில் வேர்க்கடலை போடுறதா இருந்தால் டிராக்டர்லாம் லைனாக வந்து நின்றுருங்க. டிராக்டர்லேயே போட்டுருவோம். இந்த முறை சீசன் கிடையாது இல்லையா? இந்த முறை இல்லை, இப்போ சீசன் இல்லை. அதனால் வந்து கையிலேயே ஆள் வச்சு நட்டு விட்டுருக்கோம். சமைச்சு கொடுத்தா எல்லாமே பண்ணேன். பட் நிலத்தை போயிட்டு பார்க்கல. இப்போ தான் போயிட்டுருக்கேன். என்னோடய மாமியார் வந்து மாட்டுக்கு தட்டு அறுத்துட்ருக்காங்க. சோளத்தட்டு ப்ளஸ் நான் 2Xல் காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டு 4Xல் காட்டினா தான் வியூ ஆகுது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு குட்டி தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. என் பொண்ணு என் பையனை எல்லாருமே மேக்ஸிமம் நிலத்தில் தான் இருக்கும் இன்றைக்கி. எங்கள் பசங்க ப்ளஸ் என் மூத்தார் பசங்க எல்லாருமே வந்து நிலத்தில் விளையாடிட்டுருக்காங்க. என் மாமியார் தட்டை எடுத்து கொடுப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் தள்ளுவாங்க. தள்ளி முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிப்பாங்க. 10 or 20 அந்த மாதிரி. எல்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? என்ன விளையாட்டுது? கல் எடுத்துட்டுண்ணா மேலே எது விழுந்துச்சுன்னா? சரிம்மா சரிம்மா. இவர் இருக்காரு பாருங்க. இவர் தான் டான். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுமா. இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் 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 சவுண்டாக சொல்லு. இங்கே பாருடா. என்னது இது கையில் குச்சி? எதுக்கு அது? அக்கா வடிக்கிறதுக்கா? நம்மளோடது இங்கே கிணறு தூர்வாரி இங்கே கல்லெல்லாம் கூட்டி வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து எடுத்தோம். அப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊரில் இருந்தோம். அதனால் இங்கே வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் ஃபுல்லாக ஓட்டிட்டு இதில் வாழைக்கண்ணை வைக்க போகிறோம். அதனால் வந்து புழுதி ஓட்டி வச்சுருக்காங்க. வேர்க்கடலைக்கு தண்ணி கட்டி முடிச்சிட்ருக்காரு. இதுதான் எங்களோட கிணறு. எல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ நெல்லிக்காய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய்க்கு போயிருக்காங்க. இதுதான் நம்மளோடைய கிணறு. இப்போ எல்லாம் தொடர்ந்து வெள்ளாமைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கு. மற்றபடிக்கு இந்த கல் வரைக்கும் வந்துடுங்க தண்ணி. நமக்கு வந்து ஏரிக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு தண்ணிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. கிணத்துக்கு அந்த சைடில் பசங்க என்னமோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோங்க. அங்கே பார்த்தா நெல்லிக்காய் வந்து நிறைய கொத்தாக காய்ச்சிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் அறுவடையாகிட்டு இருந்தது. இதுதான் கடைசி கிளை. அதுலேயும் நாங்கள் வந்து இப்போ அறுத்துட்ருக்கோம். அறுத்து முடிச்சிட்டோம். பசங்க எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் இதோட வீட்டுக்கு கிளம்புறோம். நன்றி, வணக்கம்.